ஒரு வானொலி அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சோன்னே கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், மீதி இருந்த வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா தக்க 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 தக்கன்னு எண்ணெயில் வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வீதம் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடணும் தண்ணியை. 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி, தேவையான உப்பு, வறுத்து வச்சுருக்க ரவையை தூக்கி கொட்டி கிண்டுனா தக்க 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 தக்கன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுக்கு பேர் தான் உப்புமா. இது ரொம்ப தப்புமா, இதையா செஞ்சு காமிச்சுன்னு நினைக்காதீங்க. அதில் தேங்காய் பூ திருவி போட்டு நெய்யை ஊற்றி கொத்தமல்லி தலையை போட்டு இருக்கிற மாவில் தோசையை ஊற்றி ராத்திரி அரைச்ச சட்னியை வச்சு பையன்கிட்ட கொண்டு கொடுத்தா ஹாப்பியாக சாப்பிட்டான். இந்த மாதிரி உப்புமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.